ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் டங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம், பெந்தி மசாலா. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். அது மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோடு வந்துட்டு மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, 4 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து தண்ணி தொளிச்சு நல்லா பரட்டி வச்சுக்கலாம். இதில் நம்ம தக்காளி சேர்க்க போகிறதில்ல. இப்போ நம்ம பரட்டியாச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற விடலாம். இதை அடுத்து ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நம்ம பரட்டி வச்சிருக்கிற வெண்டைக்காயை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வெண்டைக்காயோட பிசுபிசுப்பு தன்மை போற வரைக்கும் நீங்க இதை வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா கிரேவி வந்து வளவளன்னு இருக்கும். இப்போ வெண்டைக்காயோட பிசுப்பெல்லாம் போயிடுச்சு. ஸோ நம்ம இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கப் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கிரேவிக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியா பவுடர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதோட புளிக்காத 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்கல. ஸோ இந்த கிரேவி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம் கிரேவியை.
இப்போ இதோட நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடுங்க. இந்த மசாலா எல்லாமே வெண்டைக்காய்க்குள்ளே இறங்கணும். கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்குது, ஸோ தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம். கிரேவி கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கிரேவி இந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு. இதுக்கு மேலே திக்காக நீங்கள் அடுப்பு வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப கட்டியாயிடும். ஸோ இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சாதத்தோடவும் பசஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.